ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து ஈஷோபனிஷத் மந்த்ரா 8 பார்க்குறோம். ஓகே, போன கிளாஸில் மந்த்ரா 7 வரையும் பார்த்தோம். இன்றைக்கி 8வது ஸ்லோகம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கீர்த்தம் பண்ணலாம், அப்புறம் கிளாஸ் போகலாம். ஜய குருதேவ ஜய குருதேவா 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 ஜய குருதேவா ஜய பிரபுபதா பிரபுபதா ஜய பிரபுபதா உட்காந்து பாடணும் வாசினி, கை தட்டி பாடணும். போனீங்களா? எப்போ போனீங்க? எத்தனை மணிக்கு போனீங்க? ஈவினிங்க. ஹரி வரலையா?
போயிட்டு 5:30 ரிட்டர்ன் வந்துங்களா? ஓகே ஓகே. அது கொஞ்ச நேரம் இருந்தால் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ 4:00 போயிட்டாங்க. 4:00 ஓகே ஓகே சரி சரி. அதனால போயிட்டாங்க. இது யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில்? இவங்க சுபா, அச்சு, சோட்டு, அப்புறம் ஹரே கிருஷ்ணா, அப்புறம் கிரிஜா மாதாஜி, அக்ஷயா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே 3 வாக்கிலே 3 கிலோமீட்டர். அதான் சீக்கிரம். ஓகே ஆமிங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna,
Rama 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 Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare. Hare Krishna, thank you very much. Extra join பண்ணிருக்காங்களா? அம்மா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓ ஹரே கிருஷ்ணா. ஓகே. அப்புறம் ஸ்வேதா மாதாஜி ஜாயின் பண்ணி. ஹரே கிருஷ்ணா. மீரா ஜாயின் பண்ணி. மீரா மாதா ஜாயின் பண்ணி. ஓகே. சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஜனசலாக்கய ஸ்வரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்ருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாதலே சதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்தவೃಂದ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்தவೃಂದ. हरे कृष्ण महामंत्रम की विश्वांगे श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद महाराज की इथाई गौर प्रेमानंदे. हरे कृष्णा. थैंक यू. இப்போ வந்து பார்ட் 2 உங்க ஈஸ்வரபரிஷத்துல பார்ட் 2. பார்ட் 1ல வந்து எவ்வளவு மந்திரம் பார்த்தோம்? 4 கிடையாது. 4 எக்ஸாம் எழுதணும். ஓகே. எத்தனை மந்திரம் பார்த்தோம்? 7 பார்த்தோம். 7 மந்த்ராஸ். பார்ட் 2ல மிச்சம் உள்ள ஸ்லோகம்லாம் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ அவரோட படிக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா? சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சா வந்துடும். கேட்டே படிச்சிடலாம். எழுதிருக்கியா நீ? புக் வச்சிருக்கியா? ஓகே. தமிழ்ல இருக்குன்னா மந்த்ரா 8 அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா அதான். ஓகே. எல்லாம் புக் எடுத்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? ஏன் தெரிய 8 தமிழ் இல்லையா? சாபரியாஹ சுக்ரமகாய மஹவர்ணம் அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம். நீ கேட்டே சொல்லிருங்க. கவி மணிசி பரிபோ ஸ்வயம்போ யாதா யதோ அர்த்தான் யாதா யதா அர்த்தான்
நல்லா கவனிக்கணும். யாதாத்யத் யதோ அர்த்தான் வேததாத் சாஸ்திரபியः சமாபியः அந்தம் தமஹ பிரவிசந்தி ये अविद्यामुपासते ततो भूय यवते तमो यायो विद्ययामृतः अन्यत्ते बाहुविद्यया अन्यताहुरविद्यया इति सुषुमाधीराणाम् येनस्तद्विसचक्षुरे विद्यां च अविद्यां च यत् तद्वेदोऽप्यंशः अविद्या मृत्युं धृत्वा विद्याम् अमृतमश्नुते अन्नं तमः प्रविशन्ति ये असम्भूतिमुपासते ततो भूय इवते तमो यायो सम्भूत्यामृतः अन्यत्ते बाहु सम्भवान् अन्यत्ताहुरसम्भवान् इति सुषुमाधीराणाम् येनस्तद्विसचक्षुरे सम्भूतिं च विनाशं च यस्तद्वेदोऽप्यंशः विनाशेन मृत्युं दत्त्वा सम्भूत्याम् अमृतमश्नुते हिरण्मयेन पात्रेण सत्यशा अविदितमुखम् तत्त्वं पूषकपावरणो सत्यधर्माय दृष्टये கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்க வந்துடும். ஓகே. பூஷண்யேகஸ்யம சூர்யாப்ராஜாபத்யா व्यूहारस्मिन् समूहा तेजो यत्ते रूपं कल्याणतमम् तत्ते पश्यामि योषा असौ पुरुषा सोऽहमस्मि वायुरिलम् अमृतम् अदेदं भस्मान्तं शरीरम् ॐ कृतो स्मर कृतं स्मर कृतो स्मर कृतं स्मर अग्निर्य सुपताराय यस्मात् विश्वानि देववयुनानि विद्वान् योनि अस्मज्जुराणामेनो योनि अस्मज्जुराणामेनो भूयिस्तां ते नमयुक्तिं विदेमः. இன்னைக்கு வந்து ஈஸ்வரோபனிஷத் கிளாஸ். ஓகேவா? நாளைக்கு பகவத்கீதா. ஓகேவா? உனக்கு பகவத்கீதா வேணுமா? சரி. ஓகே. புக் இருக்கா உன்ட்ட? ஓகே. ஓகே, அப்புறம் கொடுத்துடலாம். ஹோம்ஒர்க் வாங்கிக்கோண்ணா. சரியா? நிறைய புக்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. இந்த மாதம் வந்து நான் புக்ஸ் ஃபுல்லாக பகவத்கீதா, கிருஷ்ணா புக்கு, ஸ்மால் புக்ஸ் எல்லாம் இருக்கு, கேலண்டர்லாம் இருக்கு. ஓகே. ஓகே, இப்போ ஸ்லோகம் பார்த்தலாம். 7வது ஸ்லோகம். ச பரியாஹஜ் शुक्रम अकायम अवर्णम अस्नावीरम शुद्धम अपापविद्धम कवि मनीषी परिभू स्वयंभू यादाद्यत्
यथो अर्थान् वेददाच शास्त्रेभ्यः समाभ्यः सापर्याः शुक्रमकायमवर्णम् सापर्याः शुक्रम अकायम अवर्णम् सापर्याः शुक्रम अकायम अवर्णम् अस्नावीरं शुद्धमभावविद्धम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कवि मनीषी परिभू स्वयंभो कवि मनीषी परिभू स्वयंभो याधादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः याधादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः शापर्याः शुक्रम अकायमवर्णम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कवि मनीषी परिभू स्वयंभो याधादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः शापर्याः शुक्रम अकायम अवर्णम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कवि मनीषी परिभू स्वयंभो याधादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः पड़ी सापर्याः शुक्रमकायमवर्णम् अस्नावीरं शुद्धमभावविद्धम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कवि मनीषी परिभू स्वयंभू कवि मनीषी परिभू स्वयंभो यादादत्यतो अर्थान् यदादत् शास्त्रदिभ्यः समाभ्यः वेरी गुड यादादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः सापर्याः शुक्रमकायमवर्णम् सापर्याः शुक्रमकायमवर्णम् अस्नावीरं शुद्धमभावविद्धम् अस्नावीरं शुद्धमभावविद्धम् कविर्मनीषी परिभू स्वयंभू कवि मनीषी परिभू स्वयंभो यादादत्यतो अर्थान् वेददां शास्त्रदिभ्यः समाभ्यः यादादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः सापर्याः शुक्रम अकायमवर्णम् शापर्याः शुक्रम अकायमवर्णम् अस्नावीरं शुद्धमभावविद्धम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कविर्मनीषी परिभू स्वयंभू कवि मनीषी परिभू स्वयंभो यदादत्यतो यादादत्यतो अर्थान् वेददाच वेददाच शास्त्रदिभ्यः शास्त्रदिभ्यः समाभ्यः वेरी गुड याधादितो वर्तान् वीरदा शास्त्रभ्य समाभ्यः ये படிக்க முடியுமா ட்ரை பண்ணலையா முடியுமா முடியாதா ட்ரை பண்ணு शुक्रम हेल्प பண்ணு சந்தோஷ் சேர்ந்து படிங்க சேர்ந்து படிங்க पर्याद शुक्रम अकायम अवर्णम् सापर्याः शुक्रम अकायमवर्णम् अस्नावीरं शुद्धम् अपावविद्धम् अस्नावीरं शुद्धम अभावविद्धम् कविर्
स्वयंभू கரி கவி மணிசி பரிபூ ஸ்வயம்போ யாதாதத் यतो अर्थान வேதராஜ் शाश्वतिभ्या समाप्यः ओके यादादत् यतो वर्तान् வேதராஜ் ஸ்வாஸ்வத்ய சமாப்யः. இந்த ஈஸ்வர் பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உபனிஷத்து. அதுல வந்து 7 மந்திரம் முடிச்சிருக்கோம். இது 8வது மந்திரம். பேசக்கூடாது, சரியா? எழுதணும், எழுதணும். இப்ப நல்லா கவனிக்கணும். கிளாஸ்ல பேசவே கூடாது, சரியா? முடிவரையும் பேசக்கூடாது. ஓகேவா? பேர் என்ன? பிரதீப். இந்த ரூம்ல வந்து பிரதீப், சந்தோஷ், மரமணி மாதாஜி, ஹாசினி, ஹரிணி, சாந்தினி 6 பேர் இருக்கும். ஓகே, இந்த 8வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது ஏன்னா கடவுளுடைய குணநலங்கள் இருக்குல்ல, குணங்கள், அதை பத்தி சொல்றான். நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்குல்ல. என்ன குணம் இருக்கு நம்மகிட்ட? நிறைய விளையாடுறோம், கோவம் வருது, கரெக்டா? அழுகுறோம், அதெல்லாம் பண்றோம். கடவுளுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு, அதுதான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா he is unembodied. அன்எம்பாடினா என்னது? ஆமா, அவர் என்ன பாடி இல்லைன்னு அர்த்தம்? காயம். பௌதிகமான ஒரு உடல் கிடையாது. நம்மகிட்ட எப்படி இருக்கு? இந்த வெயின் சொல்லுவாங்கல்ல, நரம்பு மூலமா அந்த இது பாஸ் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது கடவுளுக்கு உடல். கடவுளுடைய உடல் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, அதுவும் தவறு. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது மிகப்பெரிய தவறு. கடவுளும் ஒரு ஃபார்ம் இருக்கு. கடவுளுக்கும் அவருடைய ஃபார்ம் வந்து நம்மளுடைய உடல் மாதிரி கிடையாது. நம்ம உடல்ல என்னெல்லாம் இருக்கு? வெயிட்ஸ் போகுது, ரத்தம் வருது, மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கிடையாது கடவுளுக்கு. இது அன்எம்பாடினா அவருடைய ஃபார்மும் நம்ம ஃபார்மும் டிஃப்ரெண்ட். அவருடைய உடலும் நம்ம உடலும் டிஃப்ரெண்ட். அவருடைய உடலுக்கும் அவருடைய மனசுக்கும் அவருடைய ஆன்மாவுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. இப்ப நம்ம உடல் இருக்கு இல்லையா, நம்ம மனசுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நம்ம உடல் இங்க இருக்கு, மனசு எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. இல்லையா? கிளாஸ்ல நம்ம உட்காந்துருக்கோம், மனசு எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. மனசு வேற, நம்ம வேற. பேசக்கூடாது யாரும். ஓகே, நம்ம ஆன்மா வேற, ஆன்மா வேற, கரெக்டா இல்லையா? 3 நமக்கு டிஃபரெண்ட். ஆனா கடவுளுக்கு எப்படி? மூணுமே சேம். மனது, உடல், ஆன்மா 3மே சேம். ஓகேவா? சோ நம்மளுடைய உடல் மாதிரி அவருடைய உடல் கிடையாது. சோல், மைண்ட், பாடி, சோல், இது 3மே ஆத்மா தான் சொல்லுவாங்க. ஆத்மா தான் சில சமயம் வந்து மனசை குறிக்கும், சில சமயம் உடலை குறிக்கும், சில சமயம் ஆன்மாவே குறிக்கும். ஓகே, ஆமா. சோலுக்கு வந்து 3 மீனிங் இருக்கு. சோ இவருடைய உடல் அன்எம்பாடினா என்ன? அவருடைய உடலும் நம்ம உடலும் சேம் கிடையாது. வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அவர் உடல்ல? நமக்கு தெரிஞ்சது அது ஃபுல்லா ஸ்பிரிட்ஸ் தான். குவான்டிட்டில அன்லிமிட்டெட். நம்ம வந்து குவான்டிட்டில இன்ஃபைனைட் ஸ்மெல். அப்படின்னா ரொம்ப ரொம்ப துணுக்கு. ஒரு முடியை எடுத்து அதை வந்து 100ஆ பிரிச்சு, முடியோட நுனியை 100ஆ பிரிச்சு, அதுல ஒரு துகளை எடுத்து அதை திருப்பி 100ஆ கட் பண்ணோம்னா அதுல ஒரு பகுதி வருதுல, அதுதான் நம்ம சைஸ். 10,000 கட் பண்ணணும். ஒரு முடியோட டிப்ப 10,000 100 into 100, புரிஞ்சுதா? அதான் டிவைட் பண்ணும். 100 into 100 எவ்வளோ? 10,000. ஓகே, அதுதான் நம்ம சைஸ். ஆனா கிருஷ்ணாவோட சைஸ் எப்படி? அளவிட முடியாதது. ஓகே, இதான் அன்எம்பாடினா there is no difference between his body, mind and soul. அவருடைய ஆன்மாவுக்கும் மனசுக்கும் உடலுக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது. அதனால he is very pure. அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. அவருடைய ஒரு அவயம் வந்து இன்னொரு அவயத்துடைய வேலைய செய்யும். அப்ப கண்ணை வச்சு அவர் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அது வந்து கரெக்ட். நம்ம சின்ன பசங்க பேசுறது. ஆனா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாரு. கண்ணை வச்சே அவர் சாப்பிடலாம். புரிஞ்சுதா? ஆமா. அப்ப என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசல. இல்ல, இதுல வந்து பிரம்ம சமீதம் ஒரு பெரிய லிட்ரேச்சர். அதுல பிரம்மா வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. நான் பாடுறேன்.
அங்கானி யஸ்ய சகலேந்திர விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத்வஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாரி புருஷம் நமஹம் பஜாமி. பிரம்மா வந்து இந்த கோவிந்தன் வர்ஷிப் பண்றாரு. யார் அந்த கோவிந்தன்னா, அவர் வந்து அவருடைய பாடியில அப்படியே ஒளி இப்படி வந்துட்டே இருக்கும், பயங்கர பிரகாசமா இருக்கும். அவருடைய ஒரு பகுதியும் ஒரு பகுதி உறுப்புலையும் ஒரு பகுதியும் எல்லா விதமான சக்தியும் பெற்றிருக்கும். அதான் அந்த ஒரு பார்ட், ஒரு கண்ணுன்னு வச்சுட்டோம்னா அந்த கண்ணே எல்லா விதமான சக்தியும் இருக்கும். பார்க்கக்கூடிய திறமை, சாப்பிடக்கூடிய திறமை, எல்லா விதமான பொட்டன்ஷியும் அதுல இருக்கும். நம்ம வாய்க்கு மட்டும்தான் சாப்பிட முடியும், நம்ம கண்ணால சாப்பிட முடியாது. ஆனா அவருடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடைய வேலையை பண்ணும். அதான் he is very very powerful. ஓகே, இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க omnipotent. omnipotent அப்படின்னா he has no hands அப்படின்னு சொல்றாங்களா, ஃபார்ம் இல்லைன்றாங்களா, கடவுளுக்கு ஃபார்மே இல்லைன்றாங்களா. அப்படின்னு அர்த்தம்னா he has a form but not like us. he walks very fast, he does not walk. எங்கே பார்த்துக்கோமா இல்லையா, பயங்கர ஸ்பீடா நடப்பாரு, நடக்கவே மாட்டார். ரன் பண்ணுவாரு, ஆனா ரன் பண்ண மாட்டாரு. உள்ளே இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரு. பார்த்தோம் இல்லையா, கான்ட்ராக்டரி குவாலிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. அதான் ஓம்னிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓம்னிபொட்டன்ட் தத்தேஜு தன்னேஜு தத்தூரே தத்தோண்டிகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தத்தோ சர்வஸ்யாஸ்ய பாஹினா. Although he has no hands and legs, he can accept all that we offer to him by a different type of hand and leg. அவருக்கு கை கால்லாம் இருக்கு, ஆனா நம்ம அதை கன்சீவ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆல்டர்ல வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு. அந்த ஆல்டர்ல கிருஷ்ணர் வந்து நம்ம ஆஃபர் படைக்கிறோம் இல்லையா, அதை படைக்கும் போது கிருஷ்ணர் வந்து ஒரிஜினலா இந்த அப்ரூவ் பண்ண அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆல்டர்ல உள்ள உணவை எடுத்துக்கிறாரு. அந்த போகம் வந்து எடுத்துட்டு என்ன கொடுக்குறாரு, பிரசாதமா கொடுத்துறாரு, கருணையை கொடுத்துறாரு. So he has a different type of leg and hand. மகா பிரசாதம். நமக்கு தெரியாத விதத்துல அவருடைய கைகளும் கால்களும் இருக்கு. ஓகேவா, அப்புறம் எழுதிக்கலாம், கவலைப்படாத. என்னால சொல்லி கண்டுக்கோ, உனக்கு என்ன பண்ண எழுதுக்கோ. ஓகேவா. சோ அதனால நம்ம இந்த அர்ச்சாபிகரம் வந்து ஒரு பொய்ன்னு நினைக்கக்கூடாது. நம்ம லாஸ்டே பார்த்தோம்ல, அர்ச்சாபிகரம் என்னது? அர்ச்சாபிகரம் வந்து who is அர்ச்சாபிகரம்? அர்ச்சாபிகரம் என்ன தெரியுமா உனக்கு? கிருஷ்ணனுடைய டிடி சொல்றாங்கல்ல, இங்க ஜெகநாத டிடி இருக்காங்க பாரு, ஜெகநாதர், பல்தேவ், சுபத்ரா இருக்காங்க, லட்டு கோபால் இருக்காரு, கௌர நித்யானந்தா இருக்காங்கல்ல, இதெல்லாம் அர்ச்சாபிகரம் சொல்லுவோம். சிலைன்னு சொல்றாங்கல்ல, சிலைன்னு சொல்லக்கூடாது, டிடின்னு சொல்லுவோம். சொல்லு, டிடி. ஓகே. சோ அங்க வந்து அர்ச்சாபிகரம்னா எப்படின்னா, அது யாரு சொல்லணும், சொல்ல முடியல, சொல்லு. வாட் இஸ் அர்ச்சாபிகரம்? கிருஷ்ணாவோட ஃபார்ம். கிருஷ்ணா வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆறாருல. கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் யாரா எக்ஸ்பேண்ட் ஆறாங்க? பல்ராம் ஜி. அவருக்கு அப்புறம் 4 குவார்டர்பிள்ஸ், வாசுதேவா, அனிருத்தா. அதுல திருப்பி 4 குவார்டர்பிள்ஸ். இப்படி நிறைய எக்ஸ்பேன்ஷன் வந்து மகாவிஷ்ணு வந்து, அப்புறம் கர்ப்பதக சாய் விஷ்ணு, சீரவதக சாய் விஷ்ணு, ஏகப்பட்ட இன்கார்னேஷன் வரல. இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன்ல இந்த அர்ச்சா விக்கிரகம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, இந்த அர்ச்சா விக்கிரகத்தை வந்து ஆச்சாரியர்கள் வந்து இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி அதுல கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறான், இதுல வந்து இருங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அதனால அதுல கிருஷ்ணர் இருக்கிறார். நம்மளே ஒரு ஐடியா, ஒரு சிலையை பண்ணிட்டு இதுதான் கிருஷ்ணர் இப்படி இருப்பாருன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? கிடையாது. கிருஷ்ணனுடைய உருவம் வந்து அந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கு, பிரம்மாவை வர்ணிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி உருவத்துல வந்து ஆச்சாரியர்கள் வடிவமைச்சு அதை வந்து என்ன பண்றாங்க, அர்ச்சா விக்கிரகம்னு சொல்லி நம்ம வந்து டிடி வர்ஷிப் பண்றோம். ஓகே, அதனால he has hands and legs. அந்த அர்ச்சா விக்கிரகமும் சாப்பிடும். எதனா கல்லு தானே எப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அது நடக்கும். அவர் ஸ்டோரியை பார்த்தோம்ல, அர்ச்சா விக்கிரகம் நடப்பாங்க, அவர் கல்லையே சாப்பிட முடியும். அப்படிதான். ஸோ இட் இஸ் ஆல் பாசிபிள். கல்லுன்னு பார்த்தோம்னா அவனுக்கு கல்லான்னு தெரியும். அங்க வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு. இது வந்து ஆச்சாரியர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண அர்ச்சா விக்கிரகம், இது வந்து டிடி, இது சிலை கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பேரு பக்தர்கள். அவங்களுக்கு பேர் சூரா. என்ன சொல்லுவாங்க?
சூரா. இது ஒரு கல்லு, கடவுளே கிடையாது, இந்த கல்லை போய் கும்பிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னால அவன் பேரு அசுரா. அசுரா. அசுரானா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அரக்கர்கள் சொல்லுவாங்க, டீமான்ஸ் இங்கிலீஷ்ல. ஓகே, அரக்கர்கள் சொல்லுவாங்க. ஸோ சூரா வந்து எப்பயுமே பக்தர்கள், அவங்க வந்து எப்பயுமே கடவுளுக்கு உருவம் இருக்கு, அந்த கடவுள் நம்மள மாதிரி அவரும் என்ன பண்ணுவாரு, என்ஜாய் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட தான் நம்ம இந்த என்ஜாய்மெண்ட் குவாலிட்டி வந்திருக்கு, அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு இப்படின்னு நினைப்பாங்க பக்தர்கள். அரக்கர்கள் நம்ம மட்டும்தான் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணும். கரெக்ட். ஓகே, ஸோ இந்த அச்சா விக்கிரகம் அது வந்து பொய் கிடையாது, அது வந்து இட் இஸ் ஓம்னிபொட்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், சக்தி வந்து ஃபுல்லா இருக்கு இல்லையா, எல்லா இடத்தையும் பறந்துருக்க சக்தி. ஓகே, அந்த ஒரு கைகள் கால் மூலமா கிருஷ்ணன் வந்து உணவுகளாக எடுத்துக்கிறாரு. ஓகே, இட்ஸ் நாட் சென்டிமெண்டல். அதனால நம்ம நிறைய விதமான லிட்ரேச்சர் படிச்சு நம்ம குழம்பக்கூடாது. ஒரு பக்தராக ட்ரை பண்ணவங்க தான் அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து பைபிள் படிப்பாங்க, இன்னொரு நாள் குரான் படிப்பாங்க, அப்புறம் பகவத்கீதையிலே நிறைய பேர் எழுதியிருக்காங்கல்ல, ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்காங்க இல்லையா. ஒரு நாளையும் ஒரு ஆத்தரம் படிப்பாங்க, நிறைய புக்கு வாங்கி வச்சிருக்காங்க பகவத்கீதையிலே. ராஜாஜி எழுதுனது, மகாத்மா தினகர் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பகவத்கீதை வச்சிருக்காங்க. அது எல்லா பகவத்கீதையும் படிப்பாங்க. ஓஷோ, விவேகானந்தர் எல்லாமே. கடைசி என்ன ஆகும் அவங்களுக்கு, he will get confused, speculate more. கரெக்டா இல்லையா? நிறைய டிஷ்ஷஸ் இருந்தா என்னவாகும் வயிற்றுக்கு, நிறைய டிஷ் வெரைட்டியா சாப்பிட்றோம், அப்ப என்ன ஆகும், குண்டாகும், அப்புறம் நோய் வந்துடும். மல்டிபிள் டிஷஸ் கிவ் டிசீஸ், மல்டிபிள் டிசீசஸ். நிறைய விதமான சாப்பாடு சாப்பிட்டோம், நிறைய டிசீஸ் வரும். அது மாதிரி நம்மளுடைய குறிக்கோள் வந்து ஒண்ணுதான், நம்ம வந்து செல்ஃப் ரியலைஸ்ட் ஆகணும். என்னவாகணும், நம்மள உணரணும் இல்லையா. அதுக்காக நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு பெரிய மேதாவியானும் கரெக்ட் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டான அத்தாரிட்டி, என்ன சொல்றாங்க, கரெக்டான அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா யாரு, ஆசிரியர் பேசுங்க. ஓகே, ஆச்சாரியாஸ். ஆச்சாரிய அத்தாரிட்டின்றோம், ஆச்சாரியாஸ் அத்தாரிட்டி. நீ சொல்லிட்டல, சொல்லு ஆசிரியர் சொல்லி ஆச்சாரிய அத்தாரிட்டிஸ். கொஸ்டின் என்ன, ஆச்சாரியாஸே அத்தாரிட்டி. ஏன்னா சொல்லு, நீ சொல்ல, சொல்லு, ஏன் ஆச்சாரியாஸ் அத்தாரிட்டி? ஹரிணி, என்ன பரம்பரை அது? எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பரம்பரை தான், பெரிய எங்க குடும்பமே பெரிய பரம்பரை, தெரியல. வாட் இஸ் தட் பரம்பரா? The link has to start from correct. ஹரி சொல்லு, கிருஷ்ணா. புரிஞ்சுதா உனக்கு? The link has to start from கிருஷ்ணா. அதுதான் அத்தாரிட்டி. சும்மா நான் ஏதோ ஒரு புக்கை படிச்சேன், நானும் பக்தி ஃபாலோ பண்றேன் கிடையாது. அது வந்து அந்த பரம்பரையில வரணும். பரம்பரைங்கிறது கிருஷ்ணால ஸ்டார்ட் ஆகணும். பிரம்மா, நாரதா, வியாசா, மத்வாச்சாரியர், அப்படியே ஒருத்தர் தான் செயின் மூலமா அப்படியே அந்த பழம் உடையாம அப்படியே கை மாறிட்டே வருது, பக்தி பழம். ஓகேவா? நீ பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இதுதான் பக்தின்னு சொல்றது பக்தி கிடையாது. புரிஞ்சுதா? இதுதான் அத்தாரிட்டின்றாங்க. இஷ்டத்துக்கு ஒரு புத்தகம் இருந்து படிச்சுட்டு அந்த புக்கில் எப்படி போட்டிருக்கு, இந்த புக்கில் எப்படி போட்டிருக்கு, உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா பேச தெரியல, நீங்க சொல்லிதான் நான் கேட்கணுமா? இதெல்லாம் முன்னேறக்கூடிய கேஸே கிடையாது. இதெல்லாம் எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும், அப்படியே போயிட்டு அப்புறம் எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. If you want to really understand Krishna, if you are really interested in spiritual, ஆன்மீகத்துல உண்மையிலே நாட்டம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு உழைக்கணும். உழைக்கிறதுனா என்ன பண்ணணும்? டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கணும். எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், படுக்கிறது 12 மணிக்கு தான் படுப்பேன், திங்கிறது 10 மணிக்கு தான் தின்னுவேன். அப்படின்னா எப்படி பக்தி வரும்? பக்தி மீன்ஸ் இஸ் ரெகுலேட்டட் லைஃப், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையில 4 விதமான ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அது என்னது? நோ மீட் ஈட்டிங், மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நோ illicit செக்ஸ், தவறான உணவு கொள்ளக்கூடாது. நோ கேம்பிளிங், சூதாடக்கூடாது. நோ இன்டாக்சிகேஷன், தண்ணி அடிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. இந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணவே முடியாது. சீக்கிரமாவும் எந்திரிக்க முடியாது.
என் இஷ்டப்படி ரஜினிஸ் என்ன சொல்றாரு, ஓஷோ என்ன சொல்றாரு, இஷ்டத்துக்கு எதாவது படிச்சுட்டு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து பக்தி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தினாலே ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கதா பக்தி. இல்லைன்னா 2 காலு மிருகம். ஓகே, பசுனா மிருகம். ஸோ அதனால இந்த மாதிரி பல லிட்ரேச்சர்ல படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அறிவை வந்து பகவத்கீதையில ஒரு மாதிரி கண்டிக்கிறாங்க. அது எந்த ஸ்லோகத்துல கண்டிக்கிறாங்க? பல விதமா படிக்கிறாங்க. லிட்ரேச்சரை படிச்சுட்டு தான் மேதாவி நினைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அறிவை பகவத்கீதையில வந்து கண்டிக்கிறாங்க. அது எந்த ஸ்லோகத்துல கண்டிக்கிறாங்க? அது கிடையாது. 2வது அத்தியாயத்துல வந்து பார்த்து என்ன ஸ்லோகம் தெரியலையா? வேஷாத்மிகா புத்தி ஏக குருநந்தன பகுஷாஹ ஹி அனந்தஷ புத்தயோ அப்யவசாயினம். யாருடைய இன்டெலிஜென்ஸ் ரிசல்ட்டா இல்லையோ, ஒரு உறுதியான ஒண்ணுல இல்லையோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய புத்தி வந்து மல்டி பிரான்ச், மெனி பிரான்ச், நிறைய கிளை இருக்குமா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். இது படிக்கணும், அது படிக்கணும், கொஞ்ச நாளைக்கு இது போகணும், அது போகணும், அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும். Why you want to learn so many things? ஒரே ரிசல்ட்டா இருக்கிறாங்களே, உறுதியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் புத்தி தான் இருக்கும். செல்ஃப் ரியலைஸ் ஆகணும். தன்னை உணர்ந்துட்டோம்னா அவருக்கு இல்லாத நாலேஜே கிடையாது. அதுதான் மெயினான எய்ம். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த அர்ச்சா விக்கிரகத்தை எல்லா கிரகஸ்தர்களும் எல்லாரும் யாரெல்லாம் மேரேஜ் பண்ணி வீட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த அர்ச்சா விக்கிரகத்தை வழிபடணும். அது வழிபடணும் என்னது? வீட்டுக்கு அரசர் வராது, அப்ப என்ன பண்ணணும்? வீடெல்லாம் குப்பையா இருக்குமா? எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி ரோட்ல இருந்து கிளீன் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அங்கெல்லாம் பூ போட்டு கம்பளம் விரிச்சு எவ்வளவு ஏற்பாடு பண்றோம். ராஜ மரியாதைன்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு ராஜாவுக்கு. இந்த யூனிவர்ஸ்க்கே எல்லா அந்த பிரபஞ்சங்களுக்கும் ராஜா அவர் கிருஷ்ணன். அவர் வர்றாருன்னா எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஹார்ட், நம்ம வீடு எப்படி இருக்கணும்? 10 மணிக்கு எந்திரிப்பேன், பல்லு தேய்ச்சிட்டு தான், பல்லு தேய்க்காமலே காபி குடிப்பேன், இப்படிலாம் இருக்க முடியுமா? பெட் காஃபி, கீழே போவேன், இப்படி எல்லாம் இருக்க முடியாது. அதனாலதான் ஒழுக்க விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலை எந்திரிச்சு சீக்கிரம் குளிக்கிறது நமக்கு நல்லது. எக்ஸ்டர்னல் கிளீனிங், வெளிப்புறமா கிளீன் பண்றது, நல்லா எண்ணெய் தேய்ச்சு சோப்பு போட்டு குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் கிளீனிங். இன்டர்னல் கிளீனிங் என்னது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது பண்ணதான் கிளீன் ஆகும். ஆனா அப்படி கிளீன் பண்ணும் போதும் சில சமயம் என்ன ஆகும்? இந்த 6 விதமான எதிரிகள் இருக்காங்கல்ல, காம குரோத லோப மத மோக மாச்சரியம். இது வந்து நம்மள ஆட்டி படைக்கும். அது என்னன்னா, அதுல பிரைடு வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? பிரைடு. பெரிய டிவோட்டி ஆயிட்டு இருக்கேன், அந்த மாதாஜி ஒண்ணு தெரியாது, இங்கிலீஷே தெரியாது, அவங்க இதையோட கம்மி, நான் தான் அதிகம், இப்படி நமக்கு தாட் வந்துருச்சுன்னா நம்ம அப்பயே விழுந்துட்டோம் அர்த்தம். சரி, ஃபால் டவுன் ஆயிடுவோம். ஆமா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த பிரைடு வந்துருச்சுனாலே போச்சு. யாருக்கு பிரைடு வந்து ஃபால் டவுன் பண்ணாங்க? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஹிஸ்டரியில. ஒரு பக்தருக்கே பிரைடு வந்திருக்கு. பாபா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பக்தருக்கே பிரைடு வந்துருச்சு. பெரிய ஸ்டேஜ். நம்ம எல்லாம் பக்தி வந்து ஸ்ரத்தால தான் இருக்கும், நம்பிக்கையில தான் இருக்கும். சித்திரகேது தீர் வந்து பாரத மகாராஜ். சித்திரகேது என்ன வச்சு சொல்லலாம், பரதமா தான் சொல்லலாம். நான் நினைச்ச சித்திரகேது வந்து சிவனுக்கே ஃபீட்பேக் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறா ஃபீட்பேக்? இப்ப வந்து நான் உனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம், நான் வந்து டீச்சர், நீ ஸ்டூடெண்ட், உனக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்கலாம், கரெக்டா எழுதுப்பா அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? ஆனா இந்த சித்திரகேது யாருக்கு அறிவுரை கொடுக்குறாரு? லார்ட் சிவா. லார்ட் சிவா இஸ் தீரா. ஆமா, பார்வதியிட்ட வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, விருட்ராஷ்டிரம் வருவாங்க இல்லையா, உன் கதை தெரியாது, அவன்கிட்ட கேட்டுக்க அப்புறம். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு பிரைட் வந்துடக்கூடாது.
அவனுக்கு என்ன ஆயிடும், நம்ம பெரிய பக்தன் ஆயிட்டோம் அப்படின்ட்டு விமானத்துல போயிட்டு இருக்கிறார். விமானத்துல போகும்போது அங்க சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சித்திரைக்கேனும் பயங்கரமான பக்தர் ஆயிட்டாரு. முதல்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. ஒரு நல்ல பக்தர் நாரத முனிய அங்கீரிய முனியோடைய சவகாசம் கிடைச்ச உடனே இவரும் பக்தரா மாறிட்டார். பக்தர்னா எப்பயுமே கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிட்டு அதுலயே இருக்கிறார். அப்ப அவர் ஒரு பெரிய கிங் ஆகிட்டார். ஒரு பூமியில இருந்த கிங் வந்து வித்யாதரா பிளானட்னு ஒரு பிளானட், அவங்க எல்லாரும் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளானட்ல வந்து கிங் ஆகிட்டாரு. யாரு? வெரி குட், சித்திரகேது மகாராஜ். ஆன உடனே அங்க ஒரு விமானம் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஏரோப்ளைன் மாதிரி கிடையாது, பெட்ரோல் போட கிடையாது. அந்த ஏரோப்ளைன் அப்படியே மந்திரத்திலேயே ஓடக்கூடிய சக்தி உள்ளது. சூப்பரா இருக்கும். அதுல ஒரு சிட்டியே இருக்கும். அதுல வந்து ரிவரு, பூங்கா, பறவைகள் எல்லாமே இருக்கும் அந்த ஏரோப்ளைன்ல. அந்த மாதிரி ஒரு ஏரோப்ளைன் அதுல வராது. அதுல வரும்போது எல்லா இடமும் போக முடியும் அவரால். கைலாயம் பக்கம் வரும்போது சிவனும் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. சிவனோட மடி மேல யார் உட்கார்ந்துருக்கா? பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவங்க முன்னால எல்லாருமே முனிவர்கள்லாம் இருக்காங்க. எல்லா முனிவர்களும் அப்படி அட்டென்ஷன்ல உட்காந்து அப்படி கவனிச்சுட்டு இருக்காங்க லார்ட் சிவாவை. இப்ப இங்க வந்து பிளைன் விமானத்துல வந்து இருக்கும்போது அவர் சிரிக்கிறார். அவரை பார்த்து, ஏ சிவா என்ன இங்க கவனிக்கணும், என்ன சிவா இப்படி பண்ற, என்ன நீ இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஜோக்கிங்கா பேசலாம். சிவனும் அவரும் சேம் லெவல்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா, என்ன சிவா நீ இப்படி இருந்துட்டு எல்லா குழந்தையும் இப்படி ஒன்னா உட்காந்துருக்கீங்க, நீங்களும் பார்வதி இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு தாட்ல மீன்ஸ் நல்ல விதமா பேசுறாரு. நீ தீராதான் அப்ரிஷியேட் தான் பண்றாரு. ஆனா ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுக்குறாரு. இது வந்து என்ன ஆயிடுச்சு, அஃபென்ஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த பிரைடு வந்து எந்த லெவல்ல வேணாலும் வரலாம், அது வந்துடவே கூடாது பக்தனுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதா ஹரி. எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த புல் இருக்குல்ல, அதை விட பணிவா இருக்க ட்ரை பண்ணணும். மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை விட பொறுமையா இருக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி இருக்கிறவருக்கு தான் என்ன ஆகும், எப்பயுமே கீர்த்தனை பண்ண முடியும். பணிவா இருக்கணும். அதை விட மில்லு மிதிக்க வரணும்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ளி நான் அதுக்குள்ளே குனிஞ்சிடும், ஹர்ட் ஆகாது. சொன்னேன் பேம்பு என்ன ஆகும், அப்படி வேற மரம் என்ன ஆகும், ஸ்ட்ராங்கான மரம்னா காத்துக்கு வந்து இதாயிடும். சாரி, ஸோ பெரிய மரம் தான் நிற்கும், பெரிய காத்தடிச்சா விழுந்துரும். ஆனா இது வந்து அப்படியே வளர்ந்து கொடுத்துரும். அதே மாதிரிதான் மரம் வந்து ரொம்ப பொறுமையானது. கலையில வெட்டுறோம், இலைய வெட்டுறோம், அதாவது சொல்லுதா இல்ல. இந்த மாதிரி பொறுமையாவும் பணியமாவும் இருந்தாதான் டிவோட்டிஸ் நல்லது. இல்ல நான் ரொம்ப பயங்கரமா டிவோட்டியா மாறிட்டேன், பக்தனா மாறிட்டேன் அப்படின்னா அந்த என்ன வந்துடும், pride, which is very dangerous. இது வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள போற மாதிரி. மதம் பிடிச்ச யானை வந்து ஒரு அழகான பார்க்குக்குள்ள போற மாதிரி. அது போனா என்ன, அந்த பார்க்கு நாசமாயிடும். கரெக்டா? அந்த மாதிரி இந்த பிரைடு உள்ள போயிடுச்சுன்னா அதோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். நான் வந்து பெரிய டிவோட்டி. பிரைட்னா பெருமையா இருக்கிறது, கர்வமா இருக்கிறது. ஓகே, நான் வந்து பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதான் நமக்கு அழிவு. இந்த டிவோட்டிஸ் நான் பேச வேண்டாம், இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியா படிச்சிருக்காங்க, நான் நிறைய படிச்சுட்டேன், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் இல்லிட்ரேட், வைஷ்ணவா ஐஎம் லிட்ரேட், நமக்கு பாகவதம் படிக்கிறோம், பெரிய ஆள் ஆகிட்டோம், இப்படி நினைச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சிருக்காது. ஓகே, படிக்க தெரியாதவருக்கு நாலேஜ் இல்லை கிடையாது. படிக்க தெரியாத ஒரு இல்லிட்ரேட் வந்து மிகப்பெரிய பக்தரா இருக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன, சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கம் போறார், அங்க ஒரு பிராமணர் பகவத்கீதை படிக்கிறார். அவர் பகவத்கீதை எப்படி வச்சிருக்கிறாரு, தலைகீழ வச்சிருக்கிறாரு, படிச்சுட்டே இருக்கிறாரு. அவரு கண்ணுல கண்ணி வருது, அங்க உள்ளவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஹே ஹே பகவத்கீதை படிக்கிறான் பாரு, பகவத்கீதை படிக்கிறான் பாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வர வந்துடும், கேட்கிறார், ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன், என் குரு வந்து பகவத்கீதை படிக்க சொன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, நீங்க ஏன் தலைகளை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார்.
ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, எனக்கு படிக்க தெரியாது, என் குரு வந்து படிக்க சொன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி ஏன் அழுறீங்க, உங்களை எல்லாம் கேலி பண்றாங்கன்னு சொல்லி அழுறீங்களா, உங்களை எல்லாம் கேலி பண்றாங்கன்னு சொல்லி அழுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நான் அதுக்கு அழல, அவங்க எப்ப பார்த்தாலும் இப்படி கேலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நான் அழல. நான் வந்து அதனால இந்த பௌத்தியை தூக்கின உடனே எனக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கண்ணுக்கு முன்னால வந்துடுறாங்க. அந்த அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் தேர் சாரதியா இருந்தாரு. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு முறையை நினைச்ச உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்கிறார். உடனே சைத்தன்ய பாபு அவரை கட்டி பிடிச்சுக்கிறார். சொல்றார், நீதான் உண்மையான பக்தன்னு சொல்றாரு. சோ பக்தி அதுங்கிறது வந்து நம்ம நிறைய படிச்சதுனாலயோ இல்ல நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னாலே கிடையாது, நிறைய சாட் பண்ணிட்டோமோ அது கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ணரை விலைக்கு வாங்க முடியாது. யார் ஒருத்தர் பணிவோடையும் அன்போடையும் இருக்காங்களோ அவங்க கிட்ட மாத்திரம்தான் பக்தி வரும். அவங்க கொஞ்சம் சேட் பண்ணாலும் போதும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துடலாம். அந்த ப்ரைடு வந்துருச்சுன்னா நம்ம அழிச்சோம். ஓகேவா? தட் இஸ் நாட் அ டிவோட்டி. ஓகே, அதனால நம்ம வச்சுக்கணும். சித்திரக்கேரி கதையை வந்து நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்வயம்பு இதுல வந்து நிறைய அந்த வேர்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்வயம்புனா செல்ஃப் சஃபிஷியன்ட். கிருஷ்ணருக்கு எந்த விதமான சக்தியும் புதுசா அவர் பிராக்டிஸ் பண்ணல. இப்ப கோவர்தனகிரி மலையை தூக்குனாரா இல்லையா, சுண்டவளை தூக்குனாரா இல்லையா, தூக்கிட்டார்ல. வெயிட் லிஃப்ட்ல அவன் பயிற்சி பண்ணாரா? டெய்லி 10 கிலோ 5 கிலோ ஆரம்பிச்சு அப்புறம் 10 கிலோ வெயிட்ட போடு இந்த மாதிரி பயிற்சி பண்ணாரா? ஒன்னும் கிடையாது. அவர் வந்தாரு டக்குன்னு தூக்குனாரா? That means he self-sufficient. அவர்கிட்ட எல்லா விதமான சக்தியும் இருக்கு. அவர் இனியா பிராக்டிஸ் வெயிட் லிஃப்டிங் பிஃபோர் லிஃப்டிங் கோவர்தனகிரி மலை. புரியுதா? அந்த மலையை தூக்க முன்னால அவர் எந்த விதமான பயிற்சியும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மிகப்பெரிய அரக்கர்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் வந்து சிறு வயதிலேயே மிகச்சிறிய வயதிலே என்ன பண்றாரு, வதம் பண்றாரு. அதனால அவருக்கு பேர் என்ன? இப்பதான் சொன்னேன், நல்ல ஷார்ப்பா இருக்கணும். ஸ்வயம்பு. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. சூப்பர். ஸ்வயம்புனா செல்ஃப் சஃபிஷியன்ட். ஓகே, நான் வச்சுக்கணும். அப்புறம் இன்னும் 2-3 வார்த்தை சொல்றாங்க. சுத்தம், அபாப வித்தம். சுத்தம்னா ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் புரியுதுல? அந்த ஆன்டிசெப்டிக் எப்ப போடுவாங்க, ஏதாவது அடிபட்டுனா என்ன பண்ணுவாங்க, உடனே ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரே அடிப்பாங்களா? ஏன் அடிக்கிறாங்க ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரே? ஏதாவது அசுத்தமா இருந்ததுன்னா அது நம்ம ரத்தத்துல கலந்து நமக்கு நோய் வரக்கூடாது. அதை என்ன பண்ணும், அது தடுக்கும். கரெக்டா இல்லையா? ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரே போடுறாங்களா, அடிச்சோன்னு ரத்தம் வந்தோடனே போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் செப்டிக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பாவியா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் கிட்ட வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பியூர் ஆயிடுவான். கிருஷ்ணா இஸ் லைக் ஆன்டிசெப்டிக். அவன் இருக்க அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓடியே போயிடும். ஓகே, அதனாலதான் நமக்கு ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல நம்மளுடைய இதயம் சுத்தமாகுது. சேது தர்பனமார்ஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேயாகைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாமுதிவர்தனம் பிரதிபதம் போதாமிருதஸ்மாதனம் சர்வாத்மா ஸ்னவனம் பலம் ஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர் கிட்ட வந்து ஆன்டிசெப்டிக்கா வேலை பார்த்து நம்மளுடைய அந்த அழுக்கு எல்லாம் போயிடும். புரியுதா? அது சுத்தம். அப்பாவ பித்தம்னா என்னன்னா, சின் வந்து அவரை டச் பண்ணாது. எப்படி ஒரு சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி எடுக்குதா, கடல்ல இருந்து தண்ணி எடுக்குதா, கடல் தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகி போதா. ஒரு இடத்துல சாக்கடை இருக்கு, இந்த சாக்கடையிலையும் தண்ணி இருக்குதா, அதுவும் எவாபரேட் ஆகி போதா. அழுக்கான தண்ணி போதா இல்லையா? சூரியன் கெட்டு போயிடுச்சா? அழுக்கு தண்ணி போகுது மேல. சூர்யா இஸ் நெவர் கண்டாமினேட்டட். புரிஞ்சுதா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணரி எந்த விதமான பாவமும் எதுவுமே பண்ணாது, கண்டாமினேட்டே பண்ணாது. அதான் அப்பாவ வித்தம். அப்பாவ வித்தம்னா sin cannot touch him. பாவங்கள் வந்து கிருஷ்ணரை தொட முடியாது. புரியுதா? சரி, புரிஞ்சுதா? சுத்தம், அபாவ வித்தம், ஆன்டிசெப்டிக் அண்ட் sin cannot touch கிருஷ்ணா. அதே மாதிரி பக்தர்களும் கிருஷ்ணர் என்ன சொல்லாரு,
அவங்களும் தூயமானவர்கள் தான், தூய்மையானவர்கள் சொல்றாரு. அது எந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு? இப்ப கிருஷ்ணரை பத்தி பார்த்தோம், சுத்தம் அபாபவித்தம். ஓகே, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு என்னுடைய பக்தர்களும் தூய்மானவர்கள் தான். அவங்க நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் அவங்க பக்திக்கு முன்னால ஒரு மாதிரி இருந்தாங்க, பக்திக்கு வந்துட்டாங்க, இருந்தாலும் அது சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, இருந்தாலும் அவங்க பியூர் தான் சொல்றாரு கிருஷ்ணர். அது எந்த ஸ்லோகத்தை சொல்றாரு? தாகீதிகள வருது, 9th chapter. நீ இங்க வந்து சொல்லுங்க, எந்த ஸ்லோகம்? அக்ஷய மாதாஜி சொல்றாங்களா பாருங்க. அக்ஷய மாதாஜி சொல்றாங்க, அபிஷேஷு துராச்சாரோ பஜதே மாமனன்யான் சாதுரேவ சமந்தம்யா சம்யக் பேவசிதோ ஹீஷஹ. ஷு துராசரா அப்படின்னா ரொம்ப பாவகரமான செயல பண்றாங்க. ஓகே, பிகினிங்ல டிவோஷனல் பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கொஞ்சம் பிகினிங்ல வந்து சில பாவகரமான செயல பண்ண வேண்டிய இல்லாம வந்துருச்சு. சிகரெட்டே பிடிச்சிட்டே இருக்காங்க, சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விட முடியலங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க பண்ணாலுமே உடனே பாரு தப்பு பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லி ஊர்லாம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணா சொல்றாரு, அவர் வந்து அந்த சரியான பாத்துல வந்து நிலை பெற்றுட்டார். எனக்கு ஹரே கிருஷ்ணா தாங்க 16 மாலைகள் நான் சேன் பண்ண முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அவர் வந்து என்ன சொல்லணுமா? கிருஷ்ணா சொல்றாரு பியூர்னு சொல்லணும். ஆமா, because he is properly situated. Even if he commits the most abominable action, if he is engaged in divorce service, he is considered to be saintly. Saintly na pure. அவர் பக்தர்னா நீ சொல்லணும். Don't call him as abhakta. ஏன் அப்படின்னா க்ஷிப்ரம் பவி தர்மாத்மா சஸ்வத் சாந்தின் மிகச்சரி கௌந்தேயா பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி. ஏன்னா அவர் சீக்கிரமாவே கரெக்ட் ஆயிடுவாரு. அவர் வந்து உண்மையான அமைதியை வந்து அடைஞ்சிடுவாரு. அதனால அர்ஜுனா என்னுடைய பக்தர்கள் எப்பயுமே அழிய மாட்டாங்கன்னு சொல்லி போல்டா டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லி அர்ஜுனோட சொல்றாரு. அப்படின்னா பக்தர்கள்லாம் யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை பண்றாங்கல்ல அவங்க பக்தர்கள். குட்டி பாப்பால இருந்து வயசான கிழவர்கள் வரையும் பக்தர்களாக இருக்க முடியும். புரிஞ்சுதா? ப்ரொவைடட் தே டோன்ட் ஹேவ் எனி பிரைட். அந்த 6 விதமான அழுக்கு இல்லாத எல்லாருமே என்ன பக்தராக முடியும். புரிஞ்சுதா? பக்தர் யார் புரிஞ்சுதா? சின்ன வயசுலயே நம்ம வந்து என்ன பண்ணோம், கிருஷ்ணருக்கு இது முதல்லன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடணும். எடுத்த உடனே அம்மா மாம்பழம் பண்ணி சொல்லி வாயில வச்சுக்கூடாது. கடையில வாங்கிட்டு வருவார் அப்பா, ஆசையா இருக்கேன்னு சொல்லி கழுவாமல என்ன பண்ணுவான், கவகவன்னு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. நல்லா கழுவிட்டு சாப்பிடக்கூடாது. கழுவிட்டு இது கிருஷ்ணருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம் நினைக்கணும். அதுதான் பக்தன். புரிஞ்சுச்சா? அதை கொண்டு கிருஷ்ணா நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு 5 minutes கிருஷ்ணமாலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து சாப்பிடலாம். புரிஞ்சா? பக்தன் தான். புரிஞ்சுதா? ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட். எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அதுக்கடுத்து நம்ம அதை சாப்பிடணும். இதுதான் பக்தன். புரிஞ்சுச்சா இல்லையா? ஓகே. இந்த மாதிரி இருக்கிற பக்தன் ஏதாவது தப்பு பண்ணாலும் அது தவறா நினைக்காதீங்க. அவரை இஸ் கன்சிடர்ட் செயின்ட்லி. புரிஞ்சுச்சா? பியூர். அந்த சுத்தம் அபாபவத்தை வந்து இதுலயும் ரிலேட் ஆகும். எப்படி கிருஷ்ணருக்கு அந்த குவாலிட்டி இருக்கோ அதே மாதிரி பக்தர்களுக்கும் அந்த குவாலிட்டி உண்டு. அவங்களும் ஆன்டிசெப்டிக்கா வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா யாரெல்லாம் பக்தர்களுடைய கான்டாக்ட்ல வர்றாங்களோ அவங்களுக்கும் நல்லது கிடைக்கும். எப்படி கிருஷ்ணனுடைய கான்டாக்ட்ல வரும்போது அவர் அந்த ஆன்டிசெப்டிக் மாதிரி வேலை பார்த்து அழுக்கெல்லாம் எடுக்கிறாரோ பக்தர்களும் அதே வேலையை பண்ணுவாங்க. பக்தர்களும் தேர் அபாபவித்தம் அர்த்தம். ஓகே. அதனால நம்ம நார்மல் லிவிங் என்டிட்டிஸ் நம்மலாம் என்ன பண்றோம்னா தொன்று தொட்டு காலமா என்ன பண்றோம், நம்ம ஆசைகளை நிறைவேற்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். யாராவது ஏதோ ஒருத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொன்று தொட்டு காலமா எப்ப நமக்கு இந்த ஆசைகள் வந்ததுன்னு தெரியாது. இந்த ஆசைகள் ஒன்று ஒன்றா நினைச்சுக்கிட்டே இருக்கும். 10ஆம் கிளாஸ் முடிக்கணும்னா 10ஆம் கிளாஸ் நல்லா முடிச்சிடணும்னு நினைக்கிறோம். அப்புறம் 12ஆம் கிளாஸ், அப்புறம் காலேஜ், அப்புறம் மேரேஜ், வேலை, அப்புறம் மேரேஜ், அப்புறம் குழந்தை நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், அவனுக்கு நல்ல எஜுகேஷன், அப்புறம் அவனுக்கு கல்யாணம். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அடுத்த பிறவி இப்படி போயிட்டே இருக்கு. சூயிங் த சூடு. ஓகே.
இந்த சுழற்சி எதனால வருதுன்னா நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டிசையர்ஸ். ஓகே, நம்மளுடைய ஆசையெல்லாம் இருக்கு. இதனால நம்மளோட ஆசை வந்து நான் வந்து நரகத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணரு? போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பிச்சிருப்பார். ஓகேவா? நரகத்துக்கு போனா என்ன பண்ணணும்? 4 ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அதை மீறி இருக்கும். நோ மீட் ஈட்டிங், நோ illicit செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன். இது 4 ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலைன்னா எதுக்கு போறோம்? நம்ம நிச்சயமா நரகத்துக்கு தான் போறோம். அதனால கிருஷ்ணன் அலோவ் பண்ணுவார். ஆனா ஒருத்தர் வந்து தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி கிருஷ்ண உலகத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா அதுக்கும் கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஹியூமன் லைஃப் வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர். 84 லட்சம் உயிரினங்கள்ல 4 லட்சம் உயிரினம் தான் ஹியூமன் பர்த். மிச்சம் 80 லட்சம் உயிரினங்கள் மற்ற பிறவி, மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், இது எல்லாம் மீன் எல்லாம் சேர்த்து 80 லட்சம் உயிரினங்கள். அதுல நிறைய எண்ணிக்கை இருக்கும். ஓகே, இந்த 4 லட்சம் உயிரினங்கள் மாத்திரம்தான் ஹியூமன் பீயிங்ஸ். அதுல நிறைய பாப்புலேஷன் இருக்கு. அதுல வந்து நமக்கு இது கிடைச்ச ஒரு வரப்பிரசாதத்தை வந்து கரெக்டா நம்மளுடைய ஆசையை வந்து சுத்தம் பண்ணிட்டு கிருஷ்ணலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் ட்ரை பண்றவன் தான் புத்திசாலி. மற்ற எல்லாம் யாரு? முட்டாள். ஓகே, அதனால நம்ம 2 கால் பசுவா இல்லாம நிச்சயமா கிருஷ்ணலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், இதான் இதோட கன்க்ளூஷனு. இப்ப யாருக்கெல்லாம் ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? பாயிண்ட் ரெடியா வச்சிருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? யார் கொஸ்டின்ஸ் இருக்கு? மாதாஜி போடுங்க. அக்ஷய மாதாஜி. இப்ப நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? ஏன் கடவுள் வந்து ஓம்னிபொட்டன்ட் சொல்றோம்? ஏன் சொல்றோம் ஆம்னிபொட்டன்ட்? என்ன? எல்லா விதமான சக்தி இருக்குன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஆம்னிபொட்டன்ட் அருணி குழு கொடுக்கவா? அங்காணியஸ்ய. என்ன சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. அவருடைய கையும் காலும் நம்மளுடைய கை கால் மாதிரி கிடையாது. இட் இஸ் டிஃபரெண்ட். இஸ் வெரி பவர்ஃபுல் ஹேண்ட், வெரி பவர்ஃபுல் லெக். அது ஒரு அவயமோ இன்னொரு அவயத்துடைய எல்லா விதமான சக்திகளையும் பெற்றிருக்கும். So that's why it's called omnipotent. Okay? So கடவுளையே formless அப்படின்னு சொல்றோம். Why is அக்ஷயா பட்டங்களா? one organ can do the other works. Okay. ஏன் கிருஷ்ணரை formless னு சொல்றோம்? ஏனா அவர் வந்து இந்த மெட்டீரியல் அவர் ஃபார்மே கிடையாதா? அவருடைய ஃபார்ம் நம்மளால கன்சீவ் பண்ண முடியாத ஃபார்ம், இன்கன்சீவபிள். அவரை நம்மளுடைய கண்ணால புரிஞ்சுக்க முடியாது. அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாமவே கிராமேந்திரே சேவன் முக்கிய ஜுவாது ஸ்வயமேவ ஸ்பரத்யதா. நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் டல் சென்சஸ். இந்த டல் சென்சஸ் வச்சுட்டு ஹாசினி ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட சென்சஸை சுத்தம் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி கேட்கவா? சுத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தம் கிருஷ்ணா வந்து யோசி. சுத்தம்னா என்ன தெரியுதா? ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணுவோம்? ஆன்டிசெப்டிக் வந்து ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு, காய் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வருது இல்ல, அது என்ன பண்றோம்? ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரே பண்றாங்கல்ல, வலிக்குது இல்ல நமக்கு. ஏன் அது ஸ்ப்ரே பண்ணணும்? எந்த விதமான இம்ப்யூரிட்டி உள்ள போயிடக்கூடாது. கரெக்டா? அது ஆன்டிசெப்டிக். அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றாரு? வேலை பார்க்கிறாரு. எந்த விதமான கலங்க இருந்தாலும் அவருடைய கான்டாக்ட் வரும்போது அது வந்து கிளீன் ஆயிடுது. இதான் சுத்தம். அபாபவித்தம்னா என்ன? இது வந்து அக்ஷயா போட்டிருக்கா, சுபா மாதாஜி போட்டிருக்கா. ஓகே. அபாபவித்தம்னா என்ன? சொல்லு ஹரணி. Sin can never touch Krishna. எப்படி வந்து சூரியன் வந்து ஒரு மூத்திரம் பெஞ்சிருந்த ஒரு சாக்கடையில சூரிய ஒளி பட்டாலும் அதில் உள்ள தண்ணி எடுத்தாலுமே சூரியன் வந்து என்ன ஆகுது இல்ல, கலங்கப்படுறது இல்ல.
அவர் பியூராவே தான் இருப்பார். அதே மாதிரி கிருஷ்ணர் யார் மேல டச் பண்ணாலும் அவங்க சுத்தமாயிடுவாங்க. கிருஷ்ணர் அசுத்தமாக மாட்டார். sin cannot touch கிருஷ்ணா. ஓகே, நிறைய நூல் படிக்கிறது நல்லதா? இல்ல. நிறைய நூல்கள் படிச்சு பெரிய ஆளாறேன், இது தெரியும் அது தெரியும் அது தெரியும் இது தெரியும், இது நல்லதா? ஏன் நல்லது இல்ல? ஏன்னா அது வந்து அந்த கிருஷ்ணரோட பரம்பரையிலிருந்து வந்து அது எழுதினவங்க இல்ல. அது வந்து அது எப்படி சொல்றாங்க பகவத்கீதையில? பகுஷாஹா என்பதாச்சா அவரோட இன்டெலிஜென்ஸ் மல்டி பிரான்ச்ட். they are not reserved in purpose. அவங்களுக்கு உறுதி கிடையாதுன்னு சொல்லி திட்டுறாரு கிருஷ்ணன். செகண்ட் சாப்டர் 41 ஸ்லோகா. ஓகே, ஏதாவது கேள்விகள் வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா பாயிண்ட்ஸ் போயிடலாம். பாயிண்ட்ஸ் போயிடலாமா? அது பேர் பஸ் கொடுமா? நீ பஸ் சொல்லு. வெரி குட், கிளாப் பண்ணுங்க பையனுக்கு. சூப்பர். பொறாம சரி, பெருமை கர்வம் வந்துச்சா என்ன வந்தாலும் அழிஞ்சிடுவாங்க. இது எக்ஸாம்பிள் யாரு? பிரைட் வந்து யாரு? அழியல, டிவோட்டி. அழிஞ்சது யாரு? பிரைடோல டிமாண்ட்ல டிமாண்ட்ஸ் யாரு எக்ஸாம்பிள்? ராவணா. ராவணன் நிறைய பிரைடு இல்ல. கம்சனுக்கு வந்து பயம் இருந்துச்சு, ராவணன் தான் பிரைடு. கரெக்டா இல்லையா? ராவணனை யாரும் கொல்ல முடியாது, எந்த மனுஷன் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா இல்லையா? இந்த மனுஷன் இப்படி சாய்க்க முடியும், தேவர்களால் அரக்கரால் சாய்க்க முடியாது, அவனை சனாட்டு கொல்ல முடியும் நினைச்சா இல்லையா? துரியோதனன் பீஷ்மர் இருக்காரு என்கிட்ட, துரோணா இருக்கிறாரு. பீஷ்மர் யாரு கொல்ல முடியும், துரோணாவை யார் அழிக்க முடியும், கர்ணாவை யார் வெல்ல முடியும்? கரெக்டா இல்லையா? அன்னெசரி பிரைடு. இது வந்தாலே நம்ம வாழ்க்கை அழிஞ்சிடும். டிவோட்டி என்ன நினைப்பாங்க? நல்லா சேன் பண்றோம், பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு இல்லிட்ரேட் வைஷ்ணவ அஃபண்ட் பண்ணாங்கன்னா, படிக்காத ஒரு வைஷ்ணவரை அஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோடைய அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு மதம் முடிச்ச யானை வந்து ஒரு பார்க்குள்ள போய் அந்த பார்க்கே நாசம் பண்ணுதோ, இந்த பிரைடு நம்ம ஹார்ட்டுக்குள்ள போய் என்ன பண்ணும்? நம்ம ஹார்ட்டையே ஸ்பாயில் பண்ணிடும். கரெக்டா இல்லையா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாயிண்ட். அச்சா விக்ரஹா who thinks stable stone asura who thinks stable stone நினைக்கிறானா அசுரா. கரெக்ட் கரெக்ட். who think that krishna is in the acha vigraha asura ஈஸ்வரா. ஓகே, பக்தன். சந்தோஷ் சந்தோஷ். mind body soul is same for krishna. Krishna's one organ can do any work. Correct. Okay. அவருடைய மனபுத்தி எல்லாம் சேம். ஹரிணி, அதுக்கு அடுத்து அக்ஷயா மதேவி. யார் வந்து சாண்ட் பண்றாங்க 60 ரவுண்ட் சாண்ட் பண்றாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்குன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப கீழ நினைக்க கூடாது, அவங்கள ஒரு சாது வந்து நினைக்கணும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அவர் மேல பண்ணாரு, என்ன மாதிரி இல்ல பாரு, அப்படி அவ்வளவுதான் அப்படி நினைக்க கூடாது. அவர் இஸ் ஆல்சோ செயின்ட்லி. எல்லாருக்கும் அவர் உரிய மரியாதை கொடுக்கணும். everyone is having a due respect. ஓகே, ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் நினைச்சு துச்சமா நினைச்சு நினைக்க கூடாது. ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் ஒரு இது கூட துரும்பு கூட நமக்கு உதவும், புரியுதா? அதனால துச்சம் யாருமே கிடையாது. கிருஷ்ணனால எல்லாருமே சேம். ஓகே, everyone is part and parcel of கிருஷ்ணா. இல்ல நான் மாத்திரம் தான் விசேஷமான பார்ட்டு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு கிருஷ்ணரு? everyone is part and parcel of Krishna. மமைவாம்சோ ஜீவலோகி ஜீவபூத சனாதனா மனசஸ்தானிந்திரியாணி பிரகிருதி ஸ்நானி கஷ்டதி. இதுதான் ஸ்லோகம். ஓகேவா? ஆன்லைன் அதுக்கு அடுத்து வரும். ஓகே. We should be humble than grass. Akshaya, we should be humble than grass, tolerant than tree. Then only we can chant. Always we should be like that. Not get pride. Not great. If you have pride, we fall from the bhakti. Pride is very dangerous. நமக்கு தெரியாமலே இந்த பிரைட் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எல்லாரையுமே நம்மளை விட அதிகம்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே, நம்மளோட கீழேன்னு சொல்லி பார்க்க கூடாது. ஓகேவா? Shubha. சுபா மத்தேஜ். Be humble like grass. It does not matter even if you are chanting many rounds of Mahamantra, but if you are pride, it is waste. Even if you are doing one round and you are humble, it is very good. Mahamantra is for our purification. Correct. ஓகே, அதுக்காக நம்ம ஒரே ரவுண்ட பாடி எடுத்துக்கூடாது. நம்ம ஒன்றை ட்ரை பண்ணணும், அதே சமயம் ப்ரைடு வந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, இது ஸ்வேதா மதேஜ். We should not disrespect others. All are equal in Krishna consciousness. ஆமா, எல்லாரும் ஈக்குவலா கிருஷ்ண பாப்பாரு. இவங்க லேடிஸ், இவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான்.
Everyone is equal in front of Krishna. Pradeep. Demons want to win always. Demons want to win always. Demon want to win always. அவங்க always win ஆகணும்னு நினைப்பாங்க. ஆமா கரெக்ட். வின் ஆயிட்டே இருக்கணும் demons தான். Internal cleaning chanting external cleaning வந்து நல்லா எண்ணெய் போட்டு சோப்லாம் போட்டு குளிக்கிறது எக்ஸ்டர்னல் கிளீனிங். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இன்டர்னல் கிளீனிங்கா எக்ஸ்டர்னல் கிளீனிங்கா? internal ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்தோஷ். ஸ்வயம்பூரா செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸ்வயம்பூ செல்ஃப் சஃபிஷியன்ட். அதனால அவர் லேட் லிஃப்ட்லாம் பிராக்டிஸ் பண்ணல. கோவர்தனகிரி மலையை தூக்க முன்னால கிருஷ்ணர் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. அப்படியே போனா தூக்கிட்டு அவ்வளவுதான். அவர் கிருஷ்ணா எம்பாடிட். அன்எம்பாடிட். Okay, he does not have body like us. அவரோட வெயிட்லாம் கிடையாது அவர் பாடியில். ஓகே, his body is spiritual. அக்ஷய மாதாஜி. என்ன நிறைய மேல பாயிண்ட்ஸ் போடுறாங்க. ரிப்பீட்டட் தான் இருக்கு. பாயிண்ட் படிக்கிறேன். We give the royal welcome for a king. So we should give a more royal welcome by the discipline. By the disciples to Krishna. Disciples to Krishna, to the king of all universal, that is Krishna. We should not externally, internally clean for bhakti. So அதனால நிறைய means how much we have to respect, means we have to clean our heart, then only Krishna will come and stay. ஓகேனா? இது ஸ்வயம்புவா. ஸ்வயம்புனா என்ன? செல்ஃப் சொன்னால என்ன சொன்னா? ஓகே, அடுத்து வேற பாயிண்ட் இருக்கா? அவ்வளவுதான். கொஞ்சம் ஹாஸ்டலி பாயிண்ட் இருக்கா? முடிச்சிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா, வெரி குட். ஓகே, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 7 மந்திரத்துக்கு 4 எக்ஸாம் எழுதி அண்ணாடி கேட்டுக்கோ. சரி, எப்படி சொல்லி தருவான். நீ 4 முடிச்சிட்டியா சந்தோஷ்? 1 இருக்கு, முடிச்சிருங்க. சேர்ந்து இருக்கு. ஓகே, ஸோ 4 எக்ஸாம் எழுதிருங்க. இந்த பக்தி சாஸ்திரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரபுபாத் வந்து நிறைய அது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பக்தி சாஸ்திரி கோர்ஸ்லாம் பண்ணிட்டு ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி பிரபுபாத் வந்து ஆசைப்படுறாங்க. தயவு செய்து இதை எழுத ஆரம்பிங்க. 4 எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய 4 புக்ஸ் படிப்போம். ஓகே, அதனால இது வந்து கரெக்டான பீரியட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, 5, 6, 7 பார்ட் 4. ஓகே, ஹரே கிருஷ்ணா, நமஸ்தே. சொல்லு, ஒரு பாயிண்ட் சொல்லு. சுபா மாதாஜியா? சொல்லு. சுபா மாதாஜி சொல்லு. Human, the Shubha வந்து for Krishna's mind, body, soul is same. Supreme Lord has his transcendental form, but his body has nothing like veins or like material body. Brahma Samhita gives a description of Krishna. Krishna expands himself to unlimited forms. Another form is Sacha Vigraha. Okay. Eva Akshaya, human life is very rare, valuable, so we should use it correctly for going to Krishna Loka. Yes. Okay. Hare Krishna. நமஸ்தே ரசே பாடலாம். நாளை காலைல கிளாஸ் இருக்கு. ஓகே, 10:30 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும். 10:30 மணிக்கு நாளைக்கு வந்து ஒரு வைஷ்ணவ சாங் பாடலாம். அப்புறம் வந்து ஒரு பாஷையும் பார்க்கலாம். நிறைய கீர்த்தன் பண்ணலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு வரலாம். கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து மலர்ச்சிம சாங் நல்லா கவனி. ஓகே, நமஸ்தே ராதே மாயா பிரலாதயானாயே ஆனதாதி பௌரஷா சிலடதானதாயே ஓரசிம்மா ஓரசிம்மா Jaya
लक्ष्मी भान की ब्लाद महाराज की निताय गौर विमानंदे हरे कृष्णा थैंक यू वेरी मच नाले काल मीट பண்ணலாம் हरे कृष्णा Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna.